கேள்விப்பட்டதில்லை. இதை பத்தி நம்ம நிறைய நம்ம திலமலர்லயே பேசியிருக்கோம். உரைகள் நேயருக்கு எனது அன்பான வணக்கங்கள். இதுல வந்து நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும் வகையில இந்த செய்தியை நம்ம இந்த ஏற்பாடு செஞ்சதுக்கு நான் தினமலர் நேயர்களுக்கு நான் வந்து தினமலர் உரைகள் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 837 பேரை வந்து 48 மணி நேரத்துல, இதுக்கு பேர் வந்து மினி மியூல் அப்படின்னு ஒரு ஆபரேஷன். மினி மியூல் இல்லங்க, இதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டில வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க அனுப்புன பார்சல்ல போதைப் பொருள் இருக்குது, அதனால உங்களை நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம், அதனால நீங்க வந்து அந்த இடத்த விட்டு அசையக்கூடாது, உங்க பேங்க் நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம நாட்டுல இருக்கிற பட்டதாரி இளைஞர்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து தாய்லாந்துக்கு பக்கத்துல இருக்கிற தாய்லாந்துக்கும் பர்மாவுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு 1000 ஏக்கர்ல ஒரு இடத்துல பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி அங்க ஹெட் குவார்டர்ஸ் அமைச்சு ஒரு மிகப்பெரிய சைபர் மோசடியை வந்து ஒரு கூட்டம் அரங்கிட்டு இருக்குது. படித்த இளைஞர்கள் நிறைய பேர் அங்க போய் அதிக சம்பளம் தர்றாங்கன்னு சொல்லிட்டு போய் மாட்டிக்கிட்டு இந்த சைபர் கிரைம்ல நம்ம தமிழ் தெரிந்தவர்கள், கேரளா தெரிந்தவர்கள், ஹிந்தி தெரிந்தவர்களே போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மோசடியா வந்து வேலை வாய்ப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க, இங்க வந்து நம்மள மோசடி செய்ய சொல்றாங்க. அப்படி வந்து இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் கண்டுபிடிச்சு. ஹேக்கிங்னா இப்ப நானும் நீங்களும் பேசிட்டு இப்ப 13 லட்சம் ரூபாய் நாளைக்கு நான் உங்களுக்கு தர்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது நம்மள வந்து ஹேக் பண்ணி விட்ட 13 லட்சம் ரூபாய் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து பல்வேறு பிசினஸ்ல ஈடுபடுத்தி கொடுக்குறோம், அதாவது ஆன்லைன் வர்த்தகத்துல கொடுக்குறோம், அல்லது முதலீட்டு திட்டங்கள்ல உங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதிகப்படியான லாபம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து டைவர்ட் பண்றது. அந்த டைவர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்போ இதுல பாத்தீங்கன்னா 204 செல்போனு, 185 சிம் கார்டுகள், 4 லேப்டாப் மற்றும் வந்து 155 செல் நம்பரு, 58 பேங்க் அக்கௌண்ட், இவ்வளவையும் வந்து ஹேக் பண்ணிருக்காங்க. இது எதுக்குன்னா 10% கமிஷன் கொடுக்குறோம், நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், ஒரு ஃப்ராட்லண்ட் பேங்க் உங்க அடிஷனலா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு பணம் வரும், அந்த பணத்தை நாங்களே டிரான்ஸ்ஃபர் பண்ணி, அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுற பணம் தான், உங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க மோசடி எல்லாம் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்ட்ல எங்களுக்கு ஒரு பணம் வருது, அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை நீங்க வந்து அடுத்த அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண உங்களுக்கு 10% கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர்த்த வந்து கேன்வாஸ் பண்ணி, அதாவது செல்போனை வாடகை கொடுக்குறாங்க, ரேடியோ வாடகை கொடுக்குற மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டை வாடகைக்கு கொடுக்குறது. அந்த வாடகைக்கு கொடுத்துட்டா அந்த வாடகை வந்து 10% ஆஃப் த டிரான்சாக்சன் மணி. இப்போ 1 லட்சம் ரூபாய் வந்து டிரான்சாக்சன் ஆச்சுன்னா அவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. இல்லைங்க, 100 ரூபான்னா இப்ப 100க்கு 10 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன், அவனுக்கு 13 லட்சம் ரூபாய் அல்லது 13 கோடி டிரான்சாக்சன் ஆகினா எத்தனை பர்சன்ட்? 10% பாத்துங்க, எவ்வளவு பெரிய அமௌண்ட். சும்மா இருந்துட்டு உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எங்ககிட்ட நீங்க கனெக்ட் பண்ணி கொடுத்தாவே அதுல வந்து அவரே அந்த சைபர் கிரைம்ல வந்து இப்ப 155 செல்போனு, 58 அக்கௌண்ட் வந்து 4 லேப்டாப் வச்சு ஒரு பெரிய ஆபீஸ் ஒர்க் பண்றாரு பாத்தீங்களா, அவருடைய லேப்டாப்ல இந்த அக்கௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு அவரே அங்க உட்காந்து உங்க அக்கௌண்ட் ஆபரேட் பண்ணுவாரு. நீங்க கொடுத்து உங்களுடைய செல் அக்கௌண்ட் நம்பர் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அவரே ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 10% உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி அடுத்த நாள் வந்து அடுத்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவார். பண்ணிட்டு அதை ஹெட் குவார்டர்ஸுக்கு போய் பணம் சேர்ந்துடும். இப்பேற்பட்ட நெட்வொர்க்கை இப்போ மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருப்பி சொல்றதெல்லாம் என்னன்னா, தலைவர் எவ்வளியோ அவ்வளியே மக்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி மகேஷ்குமார் அகர்வால் வந்து டிஜிபியா வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து பால நாகதேவி அப்படிங்கிற டிஜிபியை போடுறாங்க. திருமதி பால நாகதேவி எங்க போனாலுமே வந்து அவங்க வந்து சிறப்பான அவங்க சென்றதுக்கான எந்த காரணத்துக்கு இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். எனக்கு தெரிஞ்சு பால நாகதேவி ஏற்கனவே அங்க டிஐஜியாவும் ஒர்க் பண்ணிருக்காங்க, ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு. இப்ப மகேஷ்குமார் அகர்வால் வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து நீங்க ஜீரோ பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால கடந்த ஒரு மாசமா டிசி மிஸ்டர் சக்திவேல், டிசி மிஸ்டர் பாலகிருஷ்ணன் போன்றவர்கள் வச்சு ஒரு
ஸ்பெஷல் டீம் அமைச்சாங்க. அவங்க வந்து 1 மாசமா இந்த நெட்வொர்க்கை வந்து கண்காணிச்சு இப்ப வந்து 48 மணி நேரத்துல ஆபரேஷனை தொடங்கும் போது ஒருத்தனை பிடிச்சா இன்னொருத்தர் ஓடி போயிடுவான் அல்லது அவன் தகவல் கொடுத்துருவான். அதனால வந்து ஆபரேஷன் மினி மியூல் அப்படின்னு வச்சு அந்த மினி மியூல்ல கிட்டத்தட்ட 48 மணி நேரத்துல நமக்கு வந்து இப்போ இவ்வளவு பேரை வந்து கைது பண்ணிருக்கணும். இல்ல இந்த கைது பண்ணி 834 பேர் கைது பண்ணிருக்காங்க. தொடர்ச்சியா ஒருத்தர் கைது பண்ண செய்தி அடுத்தவருக்கு தெரியக்கூடாது, அதுக்கு அடுத்தவருக்கு தெரியக்கூடாது. அந்த நெட்வொர்க் அப்படியே கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த 48 மணி நேரம் ஸ்பெஷல் ஆபரேஷன். அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இவ்வளவு நாள் இந்த 837 பேர் பண்ணிட்டு தானே இருந்தா, ஏன் இவ்வளவு நாள் பிடிக்கல அப்படின்னா, ஒருத்தரை பிடிச்சா மற்றவங்க எல்லாம் ஓடி போயிடுவான் அல்லது அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிடுவான். எனக்கு தெரியாம ஓபன் பண்ணிடுச்சான்னு சொல்லுவான். அப்பொழுது ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவான். நம்ம ஊர்ல வந்து மீன் தான் நிறைய விற்குது. இப்ப நிறைய குற்றவாளிகள் தப்பிச்சு போறதுக்கு மீன் வியாபாரம் தான் ஜாமீன் வியாபாரம். ஜாமீன் வியாபாரத்துல இவங்க எல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. இப்ப ஜாமீன் தான் வந்து இந்தியாவிலேயே வந்து சிறப்பான வியாபாரத்துல இருக்குது. அதனால வந்து வக்கீல் எல்லாம் வந்து இந்த ஜாமீனை கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா குற்றமும்